பேரா ஊத்தான் மலின்தாங் சிம்பாட் அம்பாட் நில வழக்கு இழப்பீடு மனுவை தாக்கல் செய்ய 2 மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. ஊத்தான் மலின்தாங் சிம்பாங் அம்பாட் நில தொடர்புடைய பங்குதாரர்களுக்கு அதன் இழப்பீட்டுக்கான விவரங்களை, அதாவது மனுவை தாக்கல் செய்ய பங்குதாரர்களின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் டிபி விஜேந்திரன் 2 மாத கால அவகாசத்தை முன்வைத்த கோரிக்கையை ஈப்போ உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. ஈப்போ உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி டத்தோ பூபிந்தர் சிங் முன்னிலையில் இன்று இந்த வழக்கு மீண்டும் தொடங்கியது. கடந்த 30 ஆண்டுகால போராட்டத்திற்கு தீர்வு கிடைக்கும் நிலையில் இந்த வழக்கு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலத்திட்டத்தில் முதலீடு செய்த பங்குதாரர்களில் பதிவு செய்யப்பட்ட 217 இந்தியர்களுக்கு இழப்பீடு பெறுவதற்கான மனுவை தாக்கல் செய்ய வழக்கறிஞர் டிபி விஜேந்திரன் விண்ணப்பத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. கடந்த 2014ஆம் ஆண்டு பெடரல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கின் தீர்ப்பில் 217 பங்குதாரர்களுக்கு இழப்பீடு வழங்க தீர்ப்பு வழங்கப்பட்டது. அது தொடர்பான வழக்கு ஈப்போ உயர் நீதிமன்றத்தில் மாற்றம் செய்யப்பட்டது. இது தொடர்பாக இன்று வழக்கு தொடங்கிய போது இழப்பீடு வழங்குவது குறித்து மனுவை தாக்கல் செய்ய நீதிபதி டத்தோ பூபிந்தர் சிங் விளக்கம் கேட்டபோது 2 மாத அவகாசம் வழங்குமாறு வழக்கறிஞர் டிபி விஜேந்திரன் கோரினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.